நாட்களுக்கு முன் அடர்ந்த காட்டின் நடுவில் ஒரு பழமையான லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் இருந்தது. அங்கு பூஜாரி இல்லை, தீபம் இல்லை, யாரும் வரவில்லை. அங்கே இருந்தது முழு அமைதி மட்டும். கிராம மக்கள் சொல்வார்கள், சூரியன் மறைந்த பிறகு அந்த கோயிலுக்குள் சென்றவர் முன்போல திரும்ப மாட்டார்கள். ஒரு மாலை அர்ஜுன் என்ற ஏழை மேய்ப்பன் தன் ஒரே ஆட்டை இழந்தான். இருள் சூழ்ந்தபோது அதன் சத்தத்தை பின்தொடர்ந்து அவன் காட்டுக்குள் நுழைந்தான். அப்படி அவன் அந்த மறக்கப்பட்ட கோயிலை அடைந்தான். உள்ளே காற்றே உயிரோடு இருப்பது போல இருந்தது. லக்ஷ்மி நரசிம்மர் சிலை மெல்ல ஒளிர்ந்தது. கோபமும் கருணையும் கலந்த ஒரு முகம். அச்சானக் இடியும் மின்னலும், புயல் எழுந்தது. கதவுகள் தானாக மூடப்பட்டன. அர்ஜுன் நடுங்கினான். சுவாமி, நான் என் நாட்டுக்காகத்தான் வந்தேன், என்னை மன்னியுங்கள். அப்போது ஒரு குரல் கேட்டது. அது வெளியிலிருந்து இல்லை, அவன் உள்ளத்திலிருந்து. நம்பிக்கை இல்லாத இடத்தில்தான் பயம் வரும். உன் பாதுகாவலரிடம் ஏன் பயப்படுகிறாய்? அர்ஜுன் மண்டியிட்டான். என்னிடம் எதுவும் இல்லை சுவாமி, பயம் மட்டுமே. அப்போது லக்ஷ்மி தேவி முகம் மேலும் பிரகாசித்தது. அந்த குரல் மீண்டும் சொன்னது, உன் பயத்தை இங்கே விட்டு வா, தைரியத்தை எடுத்துக்கொள்.